அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பொட்டாஸ் உரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் 4 வகையான பொட்டாஸ் இருக்குது. அதாவது சிவப்பு பொட்டாஸ் இருக்குது, வெள்ளை பொட்டாஸ் இருக்குது, பயோ பொட்டாஸ் இருக்குது, லிக்விட் பொட்டாஸ்ன்ட்டு மொத்தமாக 4 வகையாக பொட்டாஸ் இருக்குது. இப்படி 4 வகையாக இருக்கக்கூடிய இந்த பொட்டாஸ் உரத்தில் விவசாயிகள் அதிகமாக வாங்கி பயன்படுத்துறதுன்னு பார்க்கும்போது பெரும்பான்மையான மக்கள் சிவப்பு பொட்டாஸ் தான் முதல்ல வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ஒயிட் பொட்டாஸ் வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அப்படி இந்த சிவப்பு பொட்டாஸுக்கும் ஒயிட் பொட்டாஸுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது? சிவப்பு பொட்டாஸில் சத்து அதிகமாக இருக்கா, இல்லை வெள்ளை பொட்டாஸில் சத்து அதிகமாக இருக்கா? சிவப்பு பொட்டாஸை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அதே நேரத்தில் நம்ம வெள்ளை பொட்டாஸை நம்ம எப்படி பயன்படுத்தணும், முக்கியமாக பொட்டாஸ் உரத்தை பயிர்களுக்கு நம்ம எப்போ பயன்படுத்தணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பாதி பேத்துக்கு மேலே ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருந்துச்சு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பொதுவாகவே பொட்டாஸ் அதாவது சாம்பல் சத்து எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே அது பூத்ததுக்கப்புறம் அந்த சாம்பல் சத்து அந்த பயிருக்கு ரொம்பவே முக்கியம். முக்கியமாக பயிர்களுக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்கள்னு பார்க்கும்போது NPK, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ். இதில் கடைசியாக இருக்கக்கூடிய பொட்டாஸ் சத்து தான் பயிர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும், அதே நேரத்தில் பயிர்களில் காய்கள் நல்லா வலுவாக்குறதுக்கும், பார்க்கும்போதே நல்லா சைனிங்காகவும், அதில் இருக்க விதைகள் நல்லா முதிர்ச்சி அடைகிறதுக்கும் இந்த பொட்டாஸ் சத்து தான் ரொம்பவே முக்கியம். ஒரு பயிருக்கு பொட்டாஸ் சத்து சரியான அளவில் கிடைக்கலாட்டினா அந்த பயிரோட மகசூல் கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஏன்னா அந்த பயிரோட எடையை தீர்மானிக்கிறது அந்த பொட்டாஸ் உரம் தான். நம்ம எந்த அளவுக்கு பொட்டாஸ் உரத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தான் காய்களோட எடை கொஞ்சம் அதிகரிக்கும். அப்போ தான் மகசூல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்படி பயிர்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய இந்த பொட்டாஸ் சத்து அதிகமாக நம்ம எந்த உரத்தில் நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோன்னா MOP உரம் தான். அதாவது மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் உரத்தை தான் நம்ம அதிகமாக வாங்கி பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் தான் SOP உரத்தை நம்ம அதிகமாக வாங்கி பயன்படுத்துகிறோம், அதாவது சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஸ். ஃபஸ்ட்டு நம்ம சிவப்பு பொட்டாஸ்னு சொல்லக்கூடிய MOP உரத்தை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். அதாவது மியூரேட் ஆஃப் பொட்டாஸ். இந்த மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் உரத்தில் பொட்டாஸ் எத்தனை % வரைக்கும் இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் 60% வரைக்கும் பொட்டாஸ் சத்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நெல், கரும்பு, வாழை இது போன்ற பல வகையான பயிர்களுக்கு இந்த சிவப்பு பொட்டாஸ் உரத்தை தான் வாங்கி நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா இந்த உரத்தோட விலை கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா ஒயிட் பொட்டாஸ் உரத்தை நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த உரத்தோட விலை பாதியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மானாவாரி பயிர் மற்றும் தண்ணீர் கட்டக்கூடிய பயிர், அதாவது நெல், கரும்பு இது போன்ற பயிர்களுக்கெல்லாம் இந்த சிவப்பு பொட்டாஸ் உரத்தை தான் நம்மளாடி பயன்படுத்த முடியும். சிவப்பு பொட்டாஸ் உரத்தை நம்ம மற்ற உரங்கள் கூட கலந்து நம்ம பயன்படுத்தலாம். அதாவது யூரியா, DAP இது போன்ற உரங்களோட கலந்து பயிர்களுக்கு மேலே நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் ஒயிட் பொட்டாஸ் உரத்தை நம்ம பயன்படுத்த முடியாது. ஏன்னா ஒயிட் பொட்டாஸ் உரத்தை நம்ம பவுடர் ஃபார்மில் தான் இருக்கும். அதை நம்ம ட்ரிப்பில் விடலாம், இல்லாட்டி பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். மற்றபடி இந்த உரத்தை கூட கலந்து அந்த உரத்தை நம்ம பயன்படுத்த முடியாது. சிவப்பு பொட்டாஸ் உரத்தை பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தும் போது நம்ம எப்போதும் தண்ணி விடுற மாதிரி விடாமல் கொஞ்சம் அதிகமாக விடணும். ஏன்னா இந்த சிவப்பு பொட்டாஸ் உரத்தை நம்ம பயிர்களுக்கு வச்சதுக்கப்புறம் தண்ணி நம்ம கம்மியாக விட்டோம்னா பயிர் கருக ஆரம்பிச்சிடும். அதை நீங்களும் நிறைய டைம் நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி சிவப்பு பொட்டாஸ் உரத்தை பனி ஈரத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடாது. நம்ம பனி ஈரத்தில் நம்ம பயன்படுத்தும் போது அது இலைகளில் போய்ட்டு ஒட்டிக்கும். அது ஒட்டிக்கிச்சுனாலே இலைகளை அந்த இடம் கருக ஆரம்பிச்சிடும். அதனால் பனி ஈரத்தில் பயன்படுத்தாமல் கொஞ்சம் வெயில் இருக்கும்போது தான் பொட்டாஸ் உரத்தை நம்ம பயன்படுத்தணும். முக்கியமாக இந்த சிவப்பு பொட்டாஸ் உரத்தை பயிர்களுக்கு நம்ம எப்போ பயன்படுத்தணும்னு பார்க்கும்போது பயிர்களுக்கு நம்ம அடி உரமும் இல்லாட்டி மேல் உரத்தில் இந்த பொட்டாஸ் உரத்தை பயன்படுத்தணும்னு தேவையில்லை. பயிர்களில் பூக்கள் பூத்ததுக்கு அப்புறம் அந்த பொட்டாஸ் உரத்தை பயன்படுத்தினாலே போதுமான அளவாக இருக்கும். ஏன்னா பூக்கள் உருவானதுக்கு அப்புறம் தான் பயிர்களுக்கு சாம்பல் சத்து அதிகமாக தேவைப்படும், அதாவது பொட்டாஸ் சத்து அதிகமாக தேவைப்படும். அதுக்கு முன்னாடி கம்மியாக தான் பொட்டாஸ் சத்து தேவைப்படும். அந்த குறைந்த அளவு பொட்டாஸ் சத்து மண்ணில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அது பயிர் அதுவே எடுத்துக்கும். அதனால் பூக்கள் உருவானதுக்கு அப்புறம் நம்ம பொட்டாஸ் உரத்தை பயன்படுத்தினா இது வேஸ்டேஜ் இல்லாமல் பயிர் முழுமையாக எடுத்துக்கும். இந்த சிவப்பு பொட்டாஸ் உரத்தோட விலையும் கொஞ்சம் அதிகம்தான். ஒரு மூட்டை இப்போ 1500 வரைக்கும் வருது. இந்த 1500 வரும்போது கூட ஒவ்வொரு விவசாயிகள் இந்த பொட்டாஸ் உரத்தை அதிக அளவு வாங்கி பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த பொட்டாஸ் உரத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது நம்ம ஒரு டைம் நம்ம பயன்படுத்தும் போது 15 to 20 கிலோ வரைக்கும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். அதுவே போதுமான அளவாக இருக்கும். இதுவே காய்கறி பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு 10 to 15 கிலோ பயன்படுத்தினாலே போதும். அதுக்கு மேலே நம்ம பயன்படுத்த தேவையில்லை. இந்த மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் உரத்தில் குளோரைடு இருக்குது. புகையிலை, பீட்ரூட், உருளைக்கிழங்கு இது போன்ற பயிர்களுக்கு இந்த மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் உரத்தை வாங்கி பயன்படுத்த வேணாம்னு சொல்கிறாங்க. பயன்படுத்த வேணான்னு நான் ஒன்றும் சொல்லலைங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அவங்க வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். இந்த MOP உரத்தை புகையிலை, பீட்ரூட், உருளைக்கிழங்கு இது போன்ற பயிர்களுக்கு பயன்படுத்த வேணாம். ஏன்னா இது போன்ற பயிர்கள் குளோரினாட்டி அதிகமாக பாதிப்படையும் பயிர்கள். அதனால் இந்த பயிரோட தரம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த பயிர்களுக்கு SOP உரத்தை பயன்படுத்தலாம். MOPயோட SOP தான் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பொட்டாஸ் உரத்தை பற்றி தனி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் கூட சொல்லியிருந்தேன் இந்த குளோரினாட்டி பாதிப்படையும் பயிர்கள் இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்த வேணான்ட்டு.
ஆனால் பல ஃபார்மர் வந்து சொல்லியிருந்தாங்க, நான் அந்த உரத்தை நான் பயன்படுத்துகிறேன், இது வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து நான் ஒன்றும் சொல்லலைங்க, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அவங்க வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. அதை நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், வேணால் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த MOP உரத்தை சில ஃபார்மர் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் குறைந்த அளவு பயன்படுத்தும் போது எந்த விதமான பாதிப்பும் பெருசாக வரதில்லை. ஆனால் நம்ம அதிக அளவு நம்ம பயன்படுத்தும் போது அந்த பயிரோட தரம் வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, புகையிலை இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது உருளைக்கிழங்கோட அந்த ஷைனிங் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்து பயன்படுத்துங்க. அதாவது குறைந்த அளவு மட்டும் பயன்படுத்துங்க, அதிக அளவு பயன்படுத்தாதீங்க. மோஸ்ட்லி வந்து SOPயே பயன்படுத்துங்க. ஏன்னா இது போன்ற பயிர்களுக்கு SOP பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் இருக்குது, நல்ல வெயிட்டு கொடுக்கும். MOPயோட SOP நல்ல பெட்டராக இருக்கும் இது போன்ற பயிர்களுக்கு. அடுத்தது நம்ம ஒயிட் பொட்டாஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஒயிட் பொட்டாஸ் வந்து 0050 நேமில் வருது. இந்த ஒயிட் பொட்டாஸ் பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த ஒயிட் பொட்டாஸ் உரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா, நம்ம ட்ரிப்பில் பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரேயிங்காக பயன்படுத்தலாம். நம்ம சிவப்பு பொட்டாஸ் உரத்தை பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரேயிங்காக பயன்படுத்த முடியாது. ஏன்னா அப்படி நம்ம பயன்படுத்தும் போது பயிர்கள் வந்து கருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஒயிட் பொட்டாஸ் உரத்தை நம்ம தண்ணியில் கலந்து நம்ம பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அதே நேரத்தில் இந்த ஒயிட் பொட்டாஸ் உரத்தை மற்ற மருந்துகள் கூட நம்ம கலந்து கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இதனாலையும் பயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. இந்த ஒயிட் பொட்டாஸ் உரத்தையும் பயிர்களுக்கு நம்ம எப்போ பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது, பயிர்களில் பூக்கள் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஒயிட் பொட்டாஸ் உரத்தை நம்ம பயன்படுத்தலாம். அப்போ பயன்படுத்தும் போது ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமாக கொஞ்சம் ரேட் அதிகமாக உள்ள பயிர்கள், அதாவது காய்கறி பயிர்களுக்கெல்லாம் இந்த SOP உரத்தை நம்ம பயன்படுத்தலாம். இந்த வெள்ளை பொட்டாஸ் உரத்தை நம்ம பயன்படுத்தும் போது இது ட்ரிப்பில் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடும். அது இல்லாமல் வாட்டர் சால்பிள் வேறு. அதனால் பயிர்கள் உடனே எடுத்துக்கிட்டு நமக்கு உடனே ரிசல்ட் கொடுக்கும். இந்த சிவப்பு பொட்டாஸ் உரத்தில் எத்தனை % வந்து பொட்டாஸ் சத்து இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் 50% வரைக்கும் பொட்டாஸ் சத்து இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து கந்தக சத்து இருக்குது, அதாவது சல்ஃபர் சத்து இதில் கலந்தே வருது. இந்த சிவப்பு பொட்டாஸ் உரத்தை பயிர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது, பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது இருந்தால் 1/2 கிலோ போதும் ஒரு ஏக்கருக்கு. 10 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம் வரைக்கும் இந்த ஒயிட் பொட்டாஸ் உரத்தை பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இதுவே நம்ம ட்ரிப்பில் விடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு தண்ணிக்கு நம்ம 5 to 8 கிலோவே போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. நம்ம 5 to 8 கிலோ விடும் போதே பயிர்கள் வந்து தேவையான சத்து பயிர்களுக்கு கிடச்சிரும், நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆனால் ஒயிட் பொட்டாஸோட விலை வந்து கொஞ்சம் அதிகம். நம்ம MOPன்னு சொல்லக்கூடிய சிவப்பு பொட்டாஸோட விலைன்னு பார்க்கும்போது 50 கிலோ பேக் வந்து 1500 வரைக்கும் வரும். இதுவே நம்ம வெள்ளை பொட்டாஸ் SOP உரத்தோட விலைன்னு பார்க்கும்போது 3200 3500 வரைக்கும் கூட வரும். விலைன்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகம். ஆனால் இந்த உரத்தை நம்ம ட்ரிப்லையும் பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் பயிர்களுக்கு நம்ம ஸ்ப்ரேயும் பண்ணலாம். சிகப்பு பொட்டாஸ் உரத்தை மானாவாரி மற்றும் தண்ணீர் கட்டக்கூடிய பயிர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தலாம், நல்ல ரிசல்ட் இருக்குது. இதுவே நம்ம ஒயிட் பொட்டாஸை வந்து நம்ம ட்ரிப்பில் பயன்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஒயிட் பொட்டாஸ் உரத்தை மானாவாரி மற்றும் தண்ணீர் கட்டக்கூடிய பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரேயிங்கில் நம்ம பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது கூட பயிர்களுக்கு பொட்டாஸ் சத்து நல்லாவே கிடைக்கும். அதே மாதிரி சிவப்பு பொட்டாஸ் உரத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக கொடுங்க, தண்ணி கம்மியாக கொடுத்துடாதீங்க. ஏன்னா நம்ம தண்ணி கம்மியாக கொடுத்தோம்னா அந்த இடம் வந்து கருக ஆரம்பிச்சிடும். இலையில் எது பட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கருகும். அதேமாதிரி பனி ஈரத்துலையும் நம்ம பயன்படுத்தும் போது இலைகளில் அப்படியே அது ஒட்டிக்கும், அதனால கூட இலைகள் வந்து கருக ஆரம்பிச்சிடும். இதுக்கு முன்னாடியே நீங்கள் சிவப்பு பொட்டாஸை பனி ஈரத்தில் பயன்படுத்தி இலைகளில் கருகி இருக்கா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய விவசாயிகள் பனி ஈரத்தில் பயன்படுத்தி அந்த இலைகள் வந்து கருகி இருக்குது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு பல விவசாயிகள் வந்து நெல் பயிர் நம்ம நடவு நடுறதுக்கு முன்னாடியே அடி உரமாக வந்து பொட்டாஸ் உரத்தை கொடுக்குறீங்க. நம்ம அப்போக்கி நம்ம பொட்டாஸ் உரத்தை பயன்படுத்துறது கொஞ்சம் வேஸ்ட்டு தான். பயிர்களில் பூ பூத்ததுக்கப்புறம் அந்த பொட்டாஸ் உரத்தை பயன்படுத்துங்க. அப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது 15 to 20 கிலோ பயன்படுத்தினாலே போதுமான அளவாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம பயன்படுத்த தேவையில்லை. நம்மளாட்டி அந்த சமயத்தில் பொட்டாஸ் உரம் நம்மளாட்டி கொடுக்க முடியலாட்டி கூட பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த ஒயிட் பொட்டாஸ் நம்ம 1/2 கிலோ வாங்கி பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி பண்ணுறனாலையும் பயிர்களுக்கு பொட்டாஸ் சத்து கிடைக்கும். அதனால் பூ வந்ததுக்கப்புறம் அந்த பொட்டாஸ் உரத்தை வாங்கி பயன்படுத்துங்க. அதுக்கு முன்னாடி பயன்படுத்துறது கொஞ்சம் வேஸ்ட்டு தான். இந்த வீடியோவில் SOP, அதாவது வெள்ளை பொட்டாஸ்னால் என்ன, சிவப்பு பொட்டாஸ்லாம் என்ன, நம்ம எந்தெந்த பயிருக்கெலாம் வாங்கி பயன்படுத்தலாம், முக்கியமாக பொட்டாஸ் உரத்தை நம்ம எப்போ பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு பயன்படுத்தணும்னு நான் விரிவாக விளக்கியிருப்பேன். இந்த வீடியோ யாருக்காவது பயனுள்ள தகவலாக இருக்குன்னா அது உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம LKG விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.